பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம செந்தில் இருந்துட்டு எனக்கு கோட்டஸ் கொடுத்துருக்காங்க, நாங்க அங்கேயே போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. கோமதி இருந்துட்டு தனியா போற அளவுக்கு இந்த வீட்டில் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கம்மா, கவர்மெண்ட்லேருந்து இது கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எங்களால் அவாய்ட் பண்ண முடியாது, அதனால் நாங்கள் அங்கே தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு இவங்க கிட்டலாம் நீ எதுக்கு கெஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு உங்களை யாரை கேட்டு வீட்டில் எல்லார்கிட்டேயும் கோட்டஸ் கொடுத்த விஷயத்த வந்து சொன்னீங்க, நான் தான் யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது, இது எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை தாங்க சொல்கிறது. இங்கே பாருங்க, கோட்டஸ்க்கு போகணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தனியாக போங்க, இவ்வளோ அழகான குடும்பத்தை விட்டுட்டு என்னால் எங்கேயும் வர முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. உன்னோட பதில் இதுதானா மீனா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கேட்கவும், நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் சரி, என்னோட பதில் இது மட்டும்தான், நான் வரப்போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி மீனா, நீ வரலனாலையும் பரவாயில்ல, நானும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தானே, நானே போய் அந்த வீட்டில் நானே செட்டில் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. மீனா, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறியா? முதல்ல இந்த வீட்டுக்கு வந்த மகராசியே நீ தான், ஆனால் இப்போ நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போன, அதை விட வேறு வருத்தம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலாக என் உயிர் போனால் கூட பரவாயில்ல, என்னத்தை பேசுகிறீங்க? நான் போக போகிறதில்ல அத்தை, உங்கள் பையன் போகணுன்னு விருப்பப்படுறாரு, போய் இருந்துட்டு வரட்டுமே அப்படின்ற மாதிரி மீனை வந்து சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிரு.